ஸ்ரீதரக ஸ்ரீதரக ஸ்ரீ அல்லது மகாலட்சுமியை தரித்து இருப்பவர் என்பது இதன் பொருள். ஸ்ரீதேவியாகிய மகாலட்சுமி பகவானுடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்கின்றார். அவர் மகாலட்சுமி பகவானுடைய மார்பிலேயே நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று பக்தியோடு விரும்பியதால் அதனை பகவான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய திருமார்பிலே மகாலட்சுமிக்கு உறைவிடம் அளித்திருக்கின்றார். செந்திருவாகிய தாயாராகிய மகாலட்சுமியை தன்னுடைய திருமார்பிலே அவர் தாங்கி அருள்கின்றார். அதனால் அவர் ஸ்ரீதரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஸ்ரீதராய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஸ்ரீகரக. ஸ்ரீகரக ஸ்ரீ அல்லது செல்வத்தை செய்பவர், அதாவது செல்வங்களை பெறுமாறு செய்பவர், செல்வங்களை அளிப்பவர். ஒருவர் பகவானிடம் பக்தி கொண்டிருந்தால் போதுமானது. அந்த பக்தியை அவர் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம். சிலர் பகவானை துதிக்கலாம், சிலர் அர்ச்சனை செய்து போற்றலாம், சிலர் அவரை நினைத்து திருநாமத்தை ஜபிக்கலாம், சிலர் அவருடைய லீலைகளையெல்லாம் மற்ற பக்தர்களுக்கு சொல்லி மகிழலாம், அல்லது மற்ற பக்தர்கள் சொல்ல கேட்டு மகிழலாம். இப்படி எந்த விதத்திலாவது ஒருவர் பகவானிடம் பக்தி கொண்டிருந்தால் அவருக்கு பகவான் எல்லா செல்வங்களையும் தந்து அருள்கின்றார். குறிப்பாக கலியுகத்திலே பகவன் நாமா ஒன்றே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் கலியுகத்திலே மனிதர்கள் அற்ப ஆயுளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதை தவிர அவர்களிடம் இருக்கின்ற உடல் சக்தி மற்றும் மனோசக்தி மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. அதனால் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அல்லல்பட்டு ஞான விசாரத்தை மேற்கொள்ள முடிவது இல்லை. நல்ல முறையிலே மனம் குவிந்து தியானம் செய்ய முடிவது இல்லை. பகவானுக்கு மன ஒருமைப்பாட்டுடன் அர்ச்சனை கூட செய்ய முடிவதில்லை. அதனாலெல்லாம் பரவாயில்லை. பகவானின் திருநாமத்தை திருநாமங்களை உச்சரித்தாலே போதுமானது என்று பல பக்த ஞானிகள் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். கிருத்த யுகத்திலே தவம், அதாவது தபஸ், திரேதா யுகத்திலே யாக யஜ்யங்கள், முறைப்படி மிக விஸ்தாரமாக செய்யப்படுகின்ற யாக யஜ்யங்கள், துவாபர யுகத்திலே அர்ச்சனை மற்றும் கலியுகத்திலே பகவன் நாம ஸ்மரணம் ஜபம் என்று கூறப்படுகின்றது. கலியுகத்திலே பகவானின் அருளை பெறுவது அவ்வளவு சுலபம். அதனால்தான் வேதவியாசர் கலி சாது என்கின்றார். கலி மிக மிக நல்ல யுகமாகும் என்பது இதன் பொருள். ஏனென்றால் மற்ற யுகங்களிலே மிகவும் சிரமப்பட்டு அடையக்கூடிய பகவானின் கருணையை கலியுகத்திலே மிக எளிதாக பெற்றுவிடலாம் என்பதால். அப்படிப்பட்ட மிக எளிதான வழி என்ன? பகவன் நாம ஜபம். இவ்வாறாக ஒரு பக்தர் தன்னிடம் எந்த விதமாக பக்தி செலுத்தினாலும் அவருக்கு எல்லா செல்வங்களையும் தந்து அருள்பவர் பகவான். அதனால் அவர் ஸ்ரீகரக. ஓம் ஸ்ரீகராய நமக. ஸ்ரேயக, பொதுவாக ஸ்ரேயஸ் என்று சொல்கின்றோமே, அது மிக மிக உயர்ந்த நிலை, மிக மிக உயர்வான இன்ப நிலை, அப்படிப்பட்ட பேர் இன்பத்தை பெற்றிருக்கின்ற நிலை. இப்படிப்பட்ட ஸ்ரேயஸிலே இருந்து மாறுபட்ட தற்காலிகமாக நாம் விரும்புகின்ற இன்பத்தை தருபவனவற்றை பிரேயக அல்லது பிரேயஸ் என்று சொல்கின்றோம். பிரேயஸ் என்றது பிரியமானது, நமக்கு பிரியமானது. நமக்கு எது பிரியமானது? செல்வங்கள், புலன் இன்பங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல சங்கீதம் முதலியவை. இவையெல்லாம் பிரேயஸ், நாம் விரும்புபவன. அவையே நமக்கு ஸ்ரேயஸை தந்துவிடாது. நம்முடைய அறியாமையினாலே நாம் கட்டுண்டு கிடப்பதனாலே அவற்றையெல்லாம் விரும்புகின்றோம், அவ்வளவுதான். ஆனால் ஸ்ரேயஸ் என்பது அப்படியல்ல, நமக்கு உண்மையிலேயே பேரின்பத்தை அளிக்க வல்லது. பொதுவாக பக்தி, ஞானம், விவேகம், வைராக்கியம் முதலிய ஆத்ம சம்பத்துக்களை எல்லாம் ஸ்ரேயஸ் என்று சொல்லலாம். அவருடைய திரு உருவ தரிசனமே பக்தனுக்கு பேரின்பத்தை அளிக்கின்றது. அதனால் அவர் ஸ்ரேயக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஸ்ரேயசே நமக. பகவான் இடத்திலே எல்லா செல்வங்களும் நிலை பெற்று இருக்கின்றன. ஏற்கனவே கூறியதைப் போல எல்லா உலகங்களுமே அவருடையனதான். படைப்புக்கே அவர்தான் சொந்தக்காரர். அவருடைய எல்லா படைப்புகளுக்குமே அவர்தான் சொந்தக்காரர். எல்லாமே அவருடையதுதான். அப்படி சகல செல்வங்களையும் அவர் கொண்டிருப்பதால் அவர் ஸ்ரீமான் என்கின்ற திருநாமத்தை கொண்டிருக்கின்றார். ஓம் ஸ்ரீமதே நமக. பகவானின் அடுத்த திருநாமம், இந்த ஈரடியிலே வருகின்ற கடைசி திருநாமம் லோகத்ரயாஸ்ரயக என்பதாகும். லோகத்ரய ஆஸ்ரயக, 3 உலகங்களுக்கும் பகவான் தான் புகலிடம். லோகத்ரய, 3 உலகங்களுக்கும் ஆஸ்ரயக,
அவர்தான் புகலிடம், அவர்தான் ஆசிரியம், இறுதி நிலை. பொதுவாக 3 உலகங்கள் என்று குறிப்பிடப்படுபவன எவை என்றால் பூ, புவ, சுவ. பூலோகம், புவர்லோகம் மற்றும் சுவர்லோகம். ஆனால் இது உபச்சார ரீதியாக சம்பிரதாயமாக கூறப்படுகின்றது. 3 உலகங்களுக்கும் அவர்தான் புகலிடம் என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த 3ஐயும் தாண்டிய மற்ற உலகங்களுக்கு கூட அவர்தான் புகலிடம். எல்லா உலகங்களுக்குமே அவர்தான் புகலிடம். மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம் மற்றும் சத்தியலோகம் இவையெல்லாம் கூட பகவானையே சார்ந்திருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் கூட அவரே ஆசிரியம் அல்லது புகலிடம். எனவே பூ, புவ, சுவக என்கின்ற 3 உலகங்களுக்கு மட்டும்தான் அவர் புகலிடம் என்று பொருள் கொண்டு விடக்கூடாது. உதாரணமாக பூமிநாதன் என்று பகவானை குறிக்கின்றோம். ஆனால் அவர் பூமிக்கு மட்டும்தான் நாதனா என்று கேட்டால் இல்லை. அப்படித்தான் இதுவும். ஓம் லோக்கத்ரயாஸ்ரயாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.